ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நாளை கர்த்தர் கொடுத்ததற்காக அவரை நாம துதிப்போம். வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து இன்னொரு புதிய நாளுக்குள் பிரவேசிக்க வைத்தீங்க. உம்மோடு தொடங்கி உம்மோடு முடிப்பதற்கு, உம்மோடு உறவாடுகிற வாழ்க்கையை கொண்டிருக்கிறவர்களாக ஆவிக்குரிய பலனை பெற்றுக் கொள்ளும்படியாக உம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த சோசியல் மீடியாவிலே தினமும் 7 மணிக்கு மற்றும் அநேக முறை உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்தில் இந்த நாளுக்கும் எங்கள் வாழ்க்கைக்கும் அவசியமான ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி உம்முடைய வசனத்திலிருந்து எங்களை எச்சரிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அதென்ன தினமும் தேவனுடைய வார்த்தை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போதாதா? ஞாயிற்றுக்கிழமை பக்தியா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எப்படிங்க? ஆண்டவர்னா வேலை யாரு செய்வாங்க, சம்பாத்தியம் எப்படின்னு சிலர் சும்மாவே முறுமுறுத்து கொண்டு சும்மாவே புலம்பிக் கொண்டு சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க. பாருங்க, ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டா தானே நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம். 3 வேளையும் சாப்பிடுகிறோம்ல. குறைந்தது 3 முறை தேவனுடைய வார்த்தையை நம் ஆவிக்குரிய பலனுக்காக, பாவத்திலே விழாமல் சோதனையிலே விழாமல் சாத்தானை எதிர்ப்பதற்கு பலனை பெற்றுக் கொள்வதற்கு தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதற்கு தான் இந்த அனுதின தியானத்தை தொடங்கி இதை நிறுத்தாமல் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். உங்க பைபிள் எடுங்க. மத்தேயுவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, அசுத்த ஆவி மனுஷனுக்குள் வருகிறது, மனுஷனை பிடித்துக் கொள்ளுது. அசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர். நம் தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக ஆராதிக்கிறோம். நாம பரிசுத்தரின் பிள்ளைகள். உங்கள் பரலோக பிதா பரிசுத்தமா இருப்பது போல நீங்களும் எல்லா நடக்கையிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த அசுத்த ஆவி எங்கிருந்து வந்தது? அசுத்தம் என்றாலே பரிசுத்தம் இல்லாதது, பாவம், ஒவ்வொரு இச்சையின் காரியங்கள், ஒவ்வொரு பாவ காரியம், கட்டளையை மீறுவது, எல்லா அநீதி. ஒரு நபர் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுக்காமல் பாவத்தால் நிறைக்கும் பொழுது சாத்தானுக்கு இடம் கொடுத்தது போலதான். எங்க அழுக்கு இருக்குமோ அங்க கொசுக்கள் இருக்கும். தேங்கி இருக்கிற தண்ணியில நீங்க பாருங்க. எங்க இனிப்பு இருக்குமோ அங்கே ஈக்கள் இருக்கும் பாருங்க. அதுபோல எங்க பாவம் இருக்குமோ அங்கே அந்த அசுத்த ஆவிகள் அங்கே உலாவிக் கொண்டிருக்கும். உன் இருதயத்தில் பாவம் இருக்கும்போது அசுத்த ஆவி உன்னை அலைக்கழித்துக் கொண்டிருக்கும். வெளியே இருந்தும் அசுத்த ஆவிகள் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கும். வெளியிலிருந்து வருகிற சோதனைக்கு இடம் கொடுத்து பிசாசுக்கு அடிமைகள் ஆகிறாங்க. பாவத்தில் முத்தி போனவங்க சாத்தானுக்கு அவங்க இருதயத்திலே இடம் கொடுத்துருவாங்க. இனி அதே சிந்தனை, அதே எண்ணங்கள், அதே வேலை. அந்த குடிக்கிறவங்கள பாருங்க, குடித்து கொண்டே இருப்பாங்க. சொம்பு தண்ணி குடிச்சா நமக்கு தாகம் தீர்ந்துரும், ஆனா அவங்களுக்கு தீராது. அந்த விபச்சார எண்ணம் இருக்கிறவங்கள பாருங்க, அதே சிந்தனைகள், அதே எண்ணங்கள், அதே பாடல்கள், அதே கதைகள், அதே கிரியைகள். காரணம், அவங்களுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவி அவங்களை பாவத்துக்கு எடுத்துக்கொண்டு போகுது. எஸ், மனுஷன் அசுத்த ஆவிக்கு தன் இதயத்தில் இடம் கொடுக்கிறான். He is an uninvited guest. நீங்க கூப்பிட தேவையில்லை. நீங்க பாவத்துக்கு இடம் கொடுக்கும் போது உங்க பலவீனத்தை அறிந்த பிசாசு அதை அடிப்படையா வைத்துக் கொண்டு உங்க மேல ஆளுகை செய்வான். நீங்க நினைக்கிறத செய்ய முடியாம, உங்களுக்கு இஷ்டம் இல்லாவிட்டா கூட சில பாவங்களை விட்டுவிட முடியாத நிலையில இருக்கணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்க அசுத்த ஆவிகளால துன்புறுத்தப்படுகிறாங்க. ஹalleluya. நம் இயேசாண்டவர் அசுத்த ஆவிகளாலே பிடிக்கப்பட்டவர்களை
விடுதலை செய்தார். பொல்லாத ஆவிகளாலே பிடிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்தார். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் விடுவிப்பார். இப்படி தேவ சமூகத்தில் வசனம் கேட்கும்போது, தேவாலயத்துக்கு சென்று அவரை ஆராதிக்கும் போது, தேவ பிள்ளைகளின் கூட்டத்தில் நீங்க இருக்கும்போது, நிச்சயமாக தேவனுடைய மகிமையை, தேவனுடைய நாமத்தை உச்சரிப்பதில் தேவனுடைய வல்லமையை தாங்க முடியாமல் அசுத்த ஆவிகள் அப்படிப்பட்ட நபரிலிருந்து ஓடிவிடும், விட்டு ஓடிவிடும். சிலதை கண்ணார நம்ம பார்க்கிறோம், அது சத்தம் போட்டு போய்விடும். சிலது தெரியாமலேயே, எப்படி தெரியாமல் அசுத்தாவி உள்ளே வந்ததோ அதுபோல தெரியாமலேயே நம்ம சிந்தனை, நம்ம எண்ணங்கள், நம்ம சுபாவம் மாறிவிடும். அதற்குதான் நாம தேவனுடைய ஆலயத்துல, தேவ சமூகத்துல அல்லது இப்படிப்பட்ட வசனத்தை கேட்கும்போது நல்ல தீர்மானங்களை செய்வோம், நல்ல முடிவுகளை எடுப்போம், இனிமே நல்லபடியா வாழும் என்கிற எண்ணத்தை பெற்றுக் கொள்ளுவோம். ஒருவேளை உங்களில் அநேகர் அசுத்தாவிகளாலே பிடிக்கப்பட்டிருந்தவங்க இப்ப விடுதலை பெற்றுக்கலாம். ரட்சிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு நபரும் விடுவிக்கப்பட்டார் என்பது அடையாளம். ஆனா ஒரு விஷயத்தை கவனிங்க, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்ட பின்பு அதற்கு இளைப்பாறுதல் கிடைக்காமல் எங்கெங்கேயோ வறண்டு போன இடங்களில் அலைந்து சடனா அதுக்கு, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன், என் வீடு. வருஷ கணக்குல வாடகைக்கு இருக்கிறவங்களாம் எங்க வீட்டை காலி பண்ணுங்கன்னு ஓனர் சொன்னா, இது எங்க வீடு, இத்தனை வருஷம் இங்க இருந்ததுனால இது எங்களுடையதாயிடுச்சுன்னு அவங்கள எதிர்க்கிறாங்க. அதுபோல சாத்தானுக்கு வருஷ கணக்கில் உன் இருதயத்தில் இடம் கொடுத்து அவன் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படிந்து அவனுக்கு அடிமையாகி விட்டதுனாலே அவன் இன்னும் நினைத்து கொண்டிருப்பான், எனக்கு அந்த ஆளோட இருதயம்னா சரியா இருக்கும், அந்த ஆள் எனக்கு கீழ்ப்படிவாரு, என் இச்சைகளை தீர்த்தான், என் ஆசைகளை தீர்த்தான், நான் அவங்கள விட்டு வந்துட்டேன். அன்றைக்கு அவங்க செபத்தில் செபிக்கும் பொழுது, அங்க துதி ஆராதனை நடக்கும்போது இருக்க முடியாம ஓடி வந்துட்டேன், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்கன்னு இருக்க முடியாம ஓடி வந்துட்டேன், ஆனா இப்போ போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு என்று திரும்பி வருவானாம். திரும்பி வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு, அதுக்குதாங்க ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஒரு முறை அசுத்தாவிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு, கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்ட பிறகு நம்ம இருதயத்தை காலியா வைக்க கூடாது. நாம ஒரு முறை கழுவப்பட்டோம்னு சொல்லி அப்படியே விட்டுவிடக் கூடாது. அதற்குதான் பக்தி என்பது வருஷத்துக்கு ஒரு முறை சுண்ணாம்பு அடிப்பது போல செய்வது கிடையாது. ஒவ்வொரு நாளும் உங்க இருதயத்தை நிரப்பிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தோடு உங்க இருதயத்தை நிரப்ப வேண்டும். தேவ ஆவியினாலே நீங்க நிரப்பப்பட வேண்டும். எப்பொழுது உங்க இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரோ, எங்க ஜீவனுள்ள தேவனுடைய வசனம் இருக்குமோ, அவருடைய நாம உச்சரிப்பு இருக்குமோ, அவர் மீது விசுவாசம் இருக்குமோ, உங்களை விட்டு போன அசுத்தாவி திரும்ப உங்களிடத்துக்கு வந்தாலும் அது உங்களுக்குள்ள இருக்கிற தேவ வல்லமையை பார்த்து, உங்களுக்குள்ள இருக்கும் வசனத்தின் வெளிச்சத்தில் அது ஒளிய முடியாமல், பரிசுத்த ஆவியின் வல்லமையை தாங்க முடியாமல் அது ஓடி போய்விடும் தவிர உங்களுக்குள் திரும்ப நுழைய முடியாது. ஒரு முறை நான் மாறிவிட்டேன், எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைத்தது, என்னை தேவன் இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுவித்தார் என்று சாட்சி கொடுக்கிறவங்க பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பின் நிறைவேற பிரயாசப்படணும். எந்த நாளுக்கு அந்த நாள் தேவனுடைய வசனத்தால் நிரப்பணும். காலையிலேயே டிஃபன் சாப்பிடுகிறோம், மதியம் சாப்பாடு சாப்பிட்டு வயிறு நிரப்புகிறோம், சாயங்காலத்துக்கு திரும்பவும் பசிக்குது, திரும்பவும் நிரப்புகிறோம், திரும்ப பசி எடுக்குது, திரும்ப நிரப்புகிறோம். அதுபோல நம்ம தேவனுடைய வசனத்தை கூட நாம நிறைத்து கொண்டு ஜீரணித்து கொண்டு, சாப்பிட்ட உணவிலே வீணானது வெளியேறுது தவிர சாப்பாடுல இருக்கிற சக்தி நம்ம உடம்புல பிடிக்கும் போது நம்முடைய தசைகள் பெருகுது, சரீரம் விருத்தியாகுது, நம்ம அவயவங்கள் எதிர்ப்பு சக்தியை பெற்றுக்கொள்ளுது. அதுபோல வசனத்தை ஒழுங்காக கேட்டு தியானிக்கிறவங்க ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்வதனாலே பிசாசை எதிர்க்கிறவங்களா இருப்பாங்க,
சோதனையை ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க. கிறிஸ்துவின் சாயல்ல வளர்ச்சி அடைவாங்க. அதுக்குதாங்க ஒவ்வொரு நாளும் தவறாம நீங்க தேவனுடைய வசனத்தை கேளுங்க, வாசிங்க, தியானம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. காலை மதியம் மாலை குறைந்தது 3 முறை தேவனை துதியுங்க, முழங்கால் போட்டு ஜெபியுங்க. அவருடைய வார்த்தையினால உங்க இருதயத்தை நிரப்புங்க. வெறுமையா இருக்காதீங்க, அவருடைய வசனத்தை தியானிங்க. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான். அப்படிப்பட்டவன் இலையுதிராமல் தன் காலத்திலே கனி கொடுக்கும் மரத்தை போல் இருப்பான். உங்க சிந்தனைக்குள்ள சாத்தான் களைகளை விதைக்காமல், உலகத்தை விதைக்காமல், இச்சைகளை பிறக்க செய்யாமல், தவறான அறிவுரைகள் உங்க மூளைக்குள்ள போகாமல் தேவனுக்குள்ள மகிழ்ந்து தேவனுடைய வசனத்தை தியானித்தால் ஆவிக்குரிய விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்படி இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை வசனத்தை கேட்பேன், ஒரே முறை ஞாயிற்றுக்கிழமை எனக்குள்ள இருக்கிற பிசாசுகளிடத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு எனக்குள்ள இருக்கிற அசுத்தம் எல்லாம் கழுவிக்கொள்ளுவேன், ஞாயிற்றுக்கிழமை போய் ஜெபம் பண்ணா போதும்னு நீங்க ஞாயிற்றுக்கிழமை சுத்திகரித்து கொண்டு திங்கக்கிழமை தேவனுடைய சமூகத்தில், செவ்வாய்க்கிழமை அவருடைய பிரசன்னத்தில் தேவனுடைய வசனத்தால் உங்களை நிறைத்துக் கொள்ளாவிட்டா அதற்குள்ள உங்களை விட்டு விட்டு போன அசுத்தாவி திரும்ப வந்து சுத்தமா இருக்கிற உங்களுடைய இருதயத்தை, ஜோடிக்கப்பட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை அதை களைத்து விட்டு சிதறடிப்பதற்கு என்ன செய்வான் தெரியுமா? தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உங்க இருதயத்துக்குள்ள நுழைந்து விடுவான். இனி என்னை யாரும் துரத்த முடியாமல் இன்னும் அதிகமா இந்த நபரை நம்ம ஆட்கொள்வதற்கு பயன்படுத்துவதற்கு தன்னை விட பொல்லாததாகிய வேறு 7 ஆவிகளை கூட கொண்டு வந்து அந்த இருதயத்துக்குள் நுழைந்து விடுமாம். உட்புகுந்து அங்கே பாருங்க குடியிருக்குமாங்க. குடியிருக்கும்னா இனி உங்களை விடவே விடாது. அதனாலதான் இப்படிப்பட்டவங்களுடைய நிலைமை பின்னிலைமை முன்னிலையிலும் அதிக கேடா இருக்கும். பாருங்க, ஒரு காலத்துல பக்தியா இருந்தவங்க பின்வாங்கி போன பிறகு எவ்வளவு மோசமாகி விடுறாங்க. இயேசுவே என்றவங்க இயேசாண்டவரை தூஷிக்கிறவங்களா மாறுவது, பைபிளை நேசித்தவங்க பைபிளை கிழித்து போடுறவங்களா மாறுவது, தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிந்து இருக்க முடியாதவங்க தேவ சமூகத்தை அருவருப்பது, இதெல்லாம் இவங்களால அல்ல, இவங்களுக்குள்ள வந்திருக்கிற உள்ளே புகுந்து இருக்கிற 7+1 8 பிசாசுகள் அந்த நபருடைய வாழ்க்கையை நாசனமாக்குதுங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்தவங்க என்னப்பட்டவங்க, ஒரு காலத்தில் தேவனுடைய நன்மையை பெற்றேன், ரட்சிக்கப்பட்டேன், தியோலாஜிக்கல் ட்ரைனிங் செய்தேன், பைபிள் ட்ரைனிங் செய்தேன், ஊழியம் செய்தேன், சபையில எவ்வளவோ உதவி செய்தேன், காணிக்கை கொடுத்தேன் என்றவங்க இன்றைக்கு இயேசு ஆண்டவருக்கு எதிராக பேசுவது, வாய்க்கு வந்தது போல பேசுவது, சாத்தானுடைய வார்த்தைகள் சாத்தானின் பிரதிபலிப்பு அவங்களுக்குள்ள காணப்படுது. அதற்குதான் நம் இருதயம் எல்லாவற்றையும் விட பொல்லாதது, நாம் அதை ஜாக்கிரதையாக காக்கணும். மட்டுமல்ல, இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் எல்லாவற்றையும் விட முக்கியமாக பத்திரமாக உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏனென்றால் உங்க இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று வசனம் சொல்லுகிறது. உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என் இருதயத்திலே வசனத்தை மறைத்து வைத்திருக்கிறேன் என்றார் தாவீது. அவருடைய வசனத்தால நம்ம இருதயம் நிறைந்திருக்கும் பொழுது எந்த அசுத்த ஆவிக்கும், பொல்லாத ஆவிக்கும், எந்த துஷ்ட யோசனைக்கும் நம் இதயத்தில் இடமில்லை. உங்க இருதயத்தில் இருக்கிற தேவனுடைய வசனம் உங்களை தீங்கிலிருந்து தப்புவிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சோதனையிலிருந்தும், அசுத்த ஆவிகளுடைய திட்டங்களிலிருந்து, சாத்தானின் சதிகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்திலே இருப்பவனை பார்க்கிலும் பெரியவராகவே நீங்க வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும். அனுதினமும் தேவனோடு சேர்ந்து நடந்து அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவீங்க. ஆவிக்குரிய கனிகளை, ஆவியின் கனிகளை கொடுக்கிறவங்களா இருப்பீங்க. வெறுமையாக வைக்காதீங்க உங்க இருதயத்தை. மறந்து போயிட்டேன் பைபிள் படிக்கிறதே, டைம் இல்ல ஜெபம் செய்வதற்கு, இருதயத்தை சரி செய்து கொள்ள என்னால முடியலன்னு வாய்தா போடாதீங்க. இன்னும் மோசமான நிலைமைக்கு உங்க இருதயம் அது கெட்டு போகும் முன்பே விழித்துக் கொள்ளுங்க.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமா இருக்கிறாரு. என் மகனே, என் மகளே, உன் உள்ளத்தை எனக்கு கொடு, நான் உன் இருதயத்தில் இருப்பேன், பத்திரப்படுத்துவேன். பிசாசிலிருந்து, பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகளிலிருந்து, பொல்லாத காரியங்களிலிருந்து, விஷயங்களிலிருந்து உன்னை சுத்தமாக நான் காத்துக்கொண்டு என் ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறதுனாலே ஆண்டவரை நாம் உள்ளத்துக்குள்ள அழைப்போம், செபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, வாரத்துக்கு ஒரு முறை பக்தியோ அப்பப்போ பக்தியோ அல்ல, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தினால் எங்கள் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளவும், விசுவாசத்தோடு நிறைக்கவும், வசனத்தோடு நிரப்பவும், பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்படவும், சுத்தமான மனசாட்சி கொண்டு விழித்திருந்து ஜெபித்து பிசாசை எதிர்ப்பதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் இந்த அனுதின தியானத்தை பார்க்கிற, இந்த ஜெபத்திலே சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, ஜெப பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ உடனே எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டா ட்ரைக்க பண்ணுங்க. லைக் பண்ண, ஷேர் பண்ண, உங்க விவரங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.